எல்லாருக்கும் வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு நெசவாளி துணி தராரு, ஒரு விவசாயி நமக்கு உணவு தராரு. ஆனா தன்னோட வாழ்க்கை முழுக்க வேதங்கள ஓதுறவங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன தர்றாங்க? கண்ணுக்கே தெரியாத அவங்களோட பங்களிப்பு என்ன? ரொம்பவே செல்வாக்குக்குள்ள ஒரு பழமையான உரை இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பார்க்க போற இந்த ஆழமான அலசல் தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற நூல்லிருந்து எடுத்ததுதான். இதுதான் நம்மளோட ஆதார புள்ளி. பாத்தீங்களா, இதுதான் முக்கியமான கேள்வி. மத்தவங்க மாதிரி கண்ணுக்கு தெரியற மாதிரி எந்த பொருளையும் உருவாக்காத ஒரு தொழில் ஒரு சமூகத்துக்கு எப்படி பயன்படும்? இது ஒரு நியாயமான கேள்விதானே. வாங்க அந்த நூல் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அந்த நூல் நம்மள ஒரு ஆச்சரியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் ஒலி, அதாவது சவுண்ட், அதோட ரகசியங்கள். அவங்களோட வாதமே என்னன்னா, உண்மையான சக்தி அர்த்தத்துல இல்ல, அதிர்வுல, அதாவது வைப்ரேஷன்ல தான் இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சமே ஒரு சிம்பிளான வரிசையிலிருந்து தான் உருவாகுதுன்னு அந்த நூல் சொல்லுது. முதல்ல ஒரு அசைவு, அந்த அசைவு ஒரு அதிர்வை உண்டாக்குது. அந்த அதிர்விலிருந்து சத்தம், அதாவது ஒலி பிறக்குது. கடைசியா அந்த ஒலியிலிருந்து தான் சிருஷ்டி, அதாவது இந்த உலகமே உருவாகுது. அப்போ வேத மந்திரங்களோட வேலை என்ன? அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இந்த உலகத்தோட நன்மைக்காக, அதாவது லோக க்ஷேமம்னு சொல்வாங்களே, அதுக்காக பிரபஞ்சத்தோட நேர்மறையான அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய ரொம்ப துல்லியமான ஒலி வடிவங்கள் தான் இந்த மந்திரங்கள். இதை இன்னும் நல்லா புரியணும்னா அந்த நூல் ஒரு உதாரணம் சொல்லுது. தேள் கடிச்ச விஷத்தை இறக்க சில மந்திரங்கள் இருக்காம். அங்க அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை விட அதோட சப்தமோ துல்லியமான உச்சரிப்பும் தான் ரொம்ப முக்கியம். ஆக சப்தத்துக்கு தான் சக்தி அதிகம். ஓகே, பிரபஞ்சத்தை உருவாக்குற சக்தி ஒலிக்கு இருக்குன்னு சொல்றது சரி. ஆனா ஒரு சாதாரண மனுஷ அதை எப்படி பயன்படுத்த முடியும்? இங்கதான் இந்த வாதமே இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இது பிரபஞ்சத்தையும் தனி மனுஷனையும் ஒன்னா இணைக்குது. அந்த இணைப்புக்கான அடிப்படை தத்துவம் இதுதான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். ரொம்ப சிம்பிளா சொன்னா, இந்த பிரம்மாண்டமான யூனிவர்ஸ்ல என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த சின்ன மனுஷ உடம்புக்குள்ளேயும் இருக்கு. நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மினி மாடல் மாதிரி. இதை இப்படி ஒப்பிட்டு பாருங்க. பிரபஞ்சத்துல நமக்கு கேட்காத காஸ்மிக் ஒலிகள் இருக்கு. அதையே மனுஷ உடம்பால கேட்கக்கூடிய மந்திரங்களா மாத்த முடியும். பிரபஞ்ச சக்திகளை நம்ம வாயால சொல்ற மந்திரங்கள் மூலமா ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒன்னு இன்னொன்னோட கண்ணாடி மாதிரி. அந்த நூல் இத விளக்க ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுது. ஒரு ரேடியோ இருக்குல்ல, அது கண்ணுக்கு தெரியாத அலைகளை பிடிச்சு பாட்டா மாத்துது. அதே மாதிரி ரொம்ப ஒழுக்கமாவும் பயிற்சியோடவும் இருக்கிற ஒரு மனுஷன் உடம்பால பிரபஞ்சத்தோட அதிர்வுகளை டியூன் பண்ணி உலக நன்மைக்கான மந்திரங்களா ஒலிபரப்ப முடியுமாம். அப்போ இங்க ஒரு கேள்வி வருது இல்லையா, இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு வேலைய ஏன் ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் அவங்க முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சு செய்யணும்? வாங்க அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். இதுக்கு முதல் முக்கியமான காரணம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு வாய்மொழி பாரம்பரியம். அதாவது வேதங்களை எழுதி வைக்கவே இல்ல, காதால கேட்டு மனப்பாடம் செஞ்சு வாய் வழியாதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு எழுதா கிழவின்னு ஒரு பேர் கூட இருக்கு. அதாவது எழுதப்படாத சொல். சமஸ்கிருதத்துல கூட ஸ்ருதின்னு சொல்வாங்க. அதுக்கு அர்த்தமும் கேட்கப்பட்டதுதான். சோ இது படிக்க வேண்டிய விஷயம் இல்ல, கேட்க வேண்டிய விஷயங்கிறத திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு ரொம்ப துல்லியமான உச்சரிப்பு வேணும். அதுக்கு வாழ்நாள் முழுக்க பயிற்சி தேவை. கடுமையான விரதம், ஒழுக்கமான வாழ்க்கைன்னு பல கட்டுப்பாடுகள். வேற எந்த வேலையிலயும் கவனம் சிதறாம இதுல மட்டுமே முழுச மூழ்கி இருக்கணும். இதையெல்லாம் ஒரு பார்ட் டைம் வேலையா செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்ல. இதுக்கு அந்த நூல் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது. அந்த காலத்துல பஞ்சாங்கம் சொல்றவங்க மனக்கணக்காவே எல்லாத்தையும் சொல்லுவாங்களாம். ஆனா எப்போ பஞ்சாங்கத்தை புக்கா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த திறமையே கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி போச்சு. வேதங்களுக்கும் இதே நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதா அவங்க கவலை. சரி, இப்போ நம்ம இந்த வாதத்தோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். ஒலி, பிரபஞ்சம், அர்ப்பணிப்பு, இது எல்லாம் கடைசியா எங்க வந்து சேருது? அதுதான் நோக்கத்தோட முக்கியத்துவம். இங்க ஒரு பவர்ஃபுல்லான உவமை வருது. ஒரு டோல்கேட் இருக்கு, அதோட நோக்கம் சுங்கம் வசூலிக்கிறது. சுங்கமே வசூலிக்கலைன்னா அந்த டோல்கேட்க்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான் ஒரு பாரம்பரியத்தோட உயிர் நாடியே அது எதுக்காக இருக்கோ அந்த பயன்பாட்டுல தான் இருக்கு. இதோட முடிவு ரொம்பவே தெளிவா இருக்கு. ஒருத்தர் தன்னோட கடமைய செய்யலைன்னா அவரை விமர்சிக்கலாம். ஆனா அந்த கடமையே தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனா அதே சமயம் அந்த தொழில செய்யறவங்களே உலக நன்மைங்கிற அவங்க நோக்கத்தை மறந்துட்டா அந்த பாரம்பரியமே அதோட மதிப்பை இழந்துடும். அப்போ மக்கள் விமர்சனம் செஞ்சா அது நியாயம்தான்.
சரி, இந்த முழு விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். வேதங்களை ஓதுறதோட நோக்கம் கண்ணுக்கு தெரியாத அதிர்வுகள் மூலமா உலகத்துக்கு நல்லது செய்யறதுனா, அந்த நோக்கம் இன்னைக்கு உண்மையாவே நிறைவேற்றப்படுதா? ஒருவேளை இல்லனா, இந்த புராதனமான ஒலிக்கு இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்ன இடம் இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க.